சாண்ட்விச் வந்து எல்லாருடைய ஒரு ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இடம் பிடிச்சிருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாலட்ஸை வந்து வெறுக்கிறவங்க கூட வந்து சாண்ட்விச் வந்து சாப்பிட்ருவாங்க. வேறு வேறு டைமென்ஷன் நம்மளால் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா பிளெயினாக சாப்பிட்றது, ப்ரௌன் ரைஸ் வச்சு சாப்பிட்றது, உள்ளே வந்து கொடுக்குற அந்த ஸ்டஃபிங்ஸில் வந்து சாசஸை வந்து வெரி பண்ணுறது, கிரில் பண்ணுறது, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட்விச் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, உங்களுக்கு எந்த காய்கறியை வந்து ஒருத்தருக்கு வந்து சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை லைட்டாக நீங்கள் உள்ளே வந்து மறைச்சி வந்து கொடுத்துட்டீங்கன்னா சாண்ட்விச்சில் அழகாக சாப்பிட்ருவாங்க. ஓகே, அதில் இவ்வளோ விஷயங்கள் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு புது புது விஷயமா எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் சாண்ட்விச் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம டெய்லியும் புது புது விதமான ரெசிபீஸ், அதே மாதிரி சாண்ட்விச்சஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் சாண்ட்விச். தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பட்டர், பன்னீர், ஆனியன், பட்டர் ஃப்ரூட், டொமேட்டோ, கேப்சிகம், பிரெட், லெமன் ஜூஸ், பெப்பர், சால்ட். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஃப்ரூட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தென் ஆனியன், கொஞ்சமாக டொமேட்டோ, கேப்சிகம், லெமன் ஜூஸ், தேவையான அளவு சால்ட்டு. ப்ரெட்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் நம்ம இதுக்கு மட்டும் அளவாக போட்டால் போதும். தென் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒட்டுக்காக பிளெண்ட் ஆகிற மாதிரி. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து நம்ம அளவாக போட்டால் போதும், ஏன்னா சும்மா அந்த ட்ரைனஸ் போகிறதுக்காக தான் பட்டர் போடுறோம். தென் வந்து நம்ம பட்டர் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறங்காட்டி நம்ம பட்டர் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா அந்த மாய்ஸ்சர் வந்து அந்த ஃப்ரூட்லேயே இருக்கும். பட்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே அப்படியே வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வெளியில் வராத மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரே ஒரு சாண்ட்விச்க்கு அளவாக தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த நல்ல வலுவலுப்பாக ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவுமே ட்ரையாக தெரியாது. இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் ட்ரைனஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பட்டர் ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூதியாக இருக்கும். தென் இது மேலே வந்து லைட்டாக பன்னீர் வந்து நம்ம குக் பண்ணாமே எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. குக் பண்ணி மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, கொஞ்சமாக பன்னீர். தென் இந்த ப்ரெட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கிற பட்டர் ஃப்ரூட் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே உங்களுக்கு சாப்பிடும்போது ரெண்டு சைடும் அந்த பட்டர் ஃப்ரூட்டோட டேஸ்ட் வரும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் ஃப்ரூட் வந்து நல்லா பழுத்த பழமாக தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் காயாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இச்சினஸ் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது நான் ஒரு சைட் ஃபுல்லாக பட்டர் ஃப்ரூட் போட்டாச்சு. பட்டர் ஃப்ரூட் நிறையா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஃப்ரூட் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவுமே நல்லது. தென் இதை வந்து அப்படியே மேலே இந்த சைடு வச்சுட்டு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து குக் பண்ணுறக்கு டைம் இல்லை, அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் கூட எடுத்துக்கலாம், நல்லா ஃபில்லிங் கிடைக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சீஸு பட்டர் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்க்கு உண்டானதே யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறு ஒரு வித்தியாசமான உணவுகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.